வாழ்க்கையில் அனைவருக்கும் சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறோம். நேரமில்லை என்பது நம்முடைய பெரும்பாலானுடைய கருத்து இருக்கின்றது. ஒரு சில மணி நேரம் ஒரு புத்தகத்தை படிப்பதோ, ஒரு நல்ல செயலில் கேட்பதோ, வெளி உலகத்தை பற்றி தெரிந்து கொள்வதில் ஆர்வம் இருக்கிறது. ஆனால் நேரமில்லை என்ற ஒரே ஒரு குறிக்கோளோடு தான் நம் அனைவரும் இயங்குகின்றோம். சீக்ரெட் என்ற அந்த ரகசிய புக்கத்தை நாள்தோறும் படித்திருப்பீர்கள். அதை பற்றி நிறைவான தகவலும் கேள்விப்பட்டிருக்கும். அந்த புத்தகத்தை முழுமையாக படித்துக் கொண்டால் நம் வாழ்க்கையில் பெரும்பாலான நேரங்களில் பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும். வாழ்க்கையின் முடியாது என்ற உச்சத்தில் சென்றவருடைய கதையை தான் இப்பொழுது உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். உங்களுக்கு வேறுமானால் அதை படிப்பதற்குண்டான நேரம் இல்லாமல் இருக்கலாம். இது ஒரு 5 நிமிடம் ஒரு 10 நிமிடம் ஒதுக்கி இந்த ஆடியோவில் தெளிவாக நான் உங்களிடம் பேச முற்படுகின்றேன். அதை நீங்கள் கேளுங்கள். வாழ்க்கையின் மரணத்தில் விளிம்பில் இருந்தவர், என்னால் முடியாது என்று எல்லோராலும் புறக்கணிக்கப்பட்டவர், ஒரு ஆள் மனிதன் சிந்தனை மட்டும் அவரை நடக்க வைத்து இந்த வெளி உலகத்தில் பிரகாசம் வைத்தது என்கிறார் அந்த மோரிஸ் குட்மன் என்ற ஒரு சர்வதேச பேச்சாளர், நூலாசிரியர். மோரிஸ் குட்மன் அதிசய மனிதன் என்று கூட அழைக்கப்பட்டவர். அவர் கதையை ரகசியத்திற்காக தேர்ந்தெடுத்ததற்கு காரணம் மனித மனத்தின் எல்லையற்ற சாத்தியக்கூற்றையும் பிரமிக்க வைக்கும் அதன் சக்தியும் அதை எடுத்துரைப்பதால் தான். நாம் எதை சிந்திக்கிறோமோ அதை கொண்டு வரக்கூடிய சக்தி நம்முள் இருக்கிறது என்பதை மோரிஸ் அறிந்திருந்தார். எல்லாமே சாத்தியம். சிந்தனை, கற்பனை மற்றும் மனதார உணர்ந்தல் ஆகியவற்றின் மூலமாக இழந்து போன உங்களுடைய ஆரோக்கியத்தை மீட்டெடுக்க ஆயிரக்கணக்கானவர்களுக்கு மோரிஸ் குட்மனின் கதை உந்துவேகம் அளித்துள்ளது. மோரிஸ் குட்மன் சொல்கிறான், என் கதை 1981 மார்ச் மாதம் 10ஆம் தேதி துவங்குகிறது. அந்த நாள் என் மொத்த வாழ்க்கையும் மாற்றிவிட்டது. அந்த நாளை என்னால் ஒருபோதும் மறக்க முடியாது. நான் ஓட்டிக்கொண்டிருந்த விமானம் திடீரென விழுந்து நொறுங்கியது. உடலில் எப்பகுதியும் அசைக்க முடியாத நிலையில் நான் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டேன். என் முதுகெலும்பு நொறுங்கி இருந்தது. கழுத்தருகே இருந்த முதல் 2 தண்டெலும்புகளும் உடைந்திருந்தன. விழுங்கும் திறன் பாதிக்கப்பட்டிருந்தது. சாப்பிடவோ குடிக்கவோ முடியாது. என் உதரவிதானம் மோசமாய் பாதிக்கப்பட்டிருந்தது. என்னால் மூச்சுவிட முடியவில்லை. என்னால் செய்ய முடிந்ததெல்லாம் கண்களை இமைப்பது மட்டும்தான். நான் வாழ்நாள் முழுவதும் படுத்து படுக்கையாக இருக்க வேண்டியதுதான் என்றும், கண் இமைப்பதை தவிர வேறு எதையும் செய்ய முடியாது என்றும் மருத்துவர்கள் கூறிவிட்டனர். அது என்னை பற்றி அவர்கள் கொண்டிருந்த ஒரு பார்வை மட்டும்தான். அவர்கள் என்னை பற்றி என்ன நினைத்துக் கொண்டிருந்தார்கள் என்பது குறித்து நான் கவலைப்படவில்லை. என்னை பற்றி நான் என்ன நினைத்துக் கொண்டிருந்தேன் என்பது தான் முக்கியம். நான் மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்பி மருத்துவமனையிலிருந்து நடந்து வெளியே போவதை என் மனதில் ஒளி காட்சியாக வடிவெடுத்துக் கொண்டே இருந்தேன். மருத்துவமனையில் இருந்தபோது என் வசம் இருந்த ஒரே விஷயம் என்னுடைய மனம்தான். உங்கள் மனம் உங்கள் கைகளில் இருந்தால் நீங்கள் எதை வேண்டுமானாலும் சீர் செய்து விடலாம். என்னை செயற்கை சுவாச கருவியோடு இணைத்திருந்தனர். என் உதரவிதானம் பாதிக்கப்பட்டிருந்தது. என்னால் மீண்டும் தன்னிச்சையாக சுவாசிக்க இயலாது என்ற மருத்துவர் கூறினார். ஆழமாக மூச்சுவிடு, ஆழமாக மூச்சுவிடு என்று ஒரு சிறு குரல் என்னோடு ஒலித்துக் கொண்டே இருந்தது. இறுதியில் என்னை செயற்கை கருவியிலிருந்து விடுவித்தனர். அது எப்படி நிகழ்ந்தது என்று அவர்களுக்கு புரியவில்லை. என் குறிக்கோளிலிருந்து, என் முன்னோக்கு பார்வையிலிருந்தும் என்னை திசை திருப்பம் எதையும் என் மனதிற்குள் அமைதிக்கும் நிலையில் நான் இல்லை. கிறிஸ்துமஸ் தினத்தன்று மருத்துவமனையிலிருந்து நடந்து வெளியே செல்வதென்று ஒரு இலக்கையை நிர்ணயித்துக் கொண்டேன். அப்படியே செய்யவும் செய்தேன். என் 2 கால்களும் நடந்து மருத்துவமனையிலிருந்து வெளியேறின. அது சாத்தியமில்லை என்று அவர்கள் கூறிய அந்த நாளை என்னால் மறக்க முடியாது. வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விதத்தில் பாதிக்கப்பட்டிருப்பவர்களுக்கு என் வாழ்க்கையிலிருந்து ஒரு செய்தி சொல்ல விரும்பினால், அவர்கள் என்னவெல்லாம் சாதிக்க முடியும் என்று கூற விரும்பினால், நான் அதை 6 வார்த்தைகளில் இப்படி கூறுவேன். தான் எப்படி சிந்திக்கிறானோ அப்படி ஆகிறான் மனிதன். அந்த மனிதனுடைய அதிசய மனிதன் என்பதற்கு இதுவிட வேறு என்ன சாத்திய வேண்டும்? ஆள் மனிதன் நம்பிக்கையும் அவர் உறுதிமொழிதான் அவருடைய மிக சிறந்த ஆற்றலும் அவரை மீண்டும் ஒரு சிறந்த சர்வதேச பேச்சாளராகவும் சர்வதேச நூலாசிரியராகவும் அதை கதையை படிக்கும்போது நமக்கு மிக்க மகிழ்ச்சியும் சந்தோஷமாகவும் இருக்கின்றது. இந்த கதை நமக்கு எல்லாத்துக்கும் ஒரு உந்துவேகம் அளிக்கும் என்று நினைக்கின்றேன். முடிந்தால் 5 நிமிடம் உங்கள் நேரத்தை ஒதுக்கி இந்த கதையை படித்துக் கொள்ளுங்கள். நான் படித்ததை பகிர்ந்து கொள்கின்றேன். நான் 8 கதையாகவோ கற்பனையாகவோ இது சொல்லவில்லை.
ரகசியம் என்ற புத்தகத்திலிருந்து மோரிஸ் குட்மனுடைய அந்த அவருடைய வாழ்க்கை சரித்திரத்தை கதையை உங்களோடு பகிர்ந்திருக்கிறேன். முடிந்தால் நீங்கள் இதை உள்வாங்கிக் கொண்டு வாழ்க்கையில் நம்பிக்கையின் என்ற வேரை ஆழப்படுத்துங்கள். முடியாத என்ற நிலையிலும் முடியும் என்ற சிந்தனையோடு இருந்தால் இதுவும் சாத்தியம் என்கிறார் பேராசிரியர். சந்தோஷம். வாழ்க வளமுடன்.